தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்கின்றது. அந்த மன்னர் அனைத்து மக்களிடையும், அனைத்து கிராம மக்களிடையும் காடுகளை சுற்றி தேடி வாருங்கள் என சொல்லி முடித்தார் அல்லவா நேற்று. அதை ஏற்று மக்கள் அனைவரும் மிக நெருக்கமாக அந்த காடுகளை சுற்றி வருகிறார்கள், மெல்ல நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு இடங்களையும் விடாமல் எங்கும் மனிதர் கூட்டங்களாக ஒரு வட்ட வடிவில் அந்த காடை சுற்றி அவர்கள் எப்படி தப்பித்து விட முடியாது, நிச்சயம் சிக்கிக்கொள்வார்கள். மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டு வருகிறார்கள். நெருங்கி வர வர அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்க தருணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இவர்களுக்குள் ஐயம் ஏற்படுகிறது. இனி நம் வாழ்க்கை முடிந்தது, இவர்கள் பேச்சுகளை கேட்டு தவறுகள் செய்துவிட்டோம், சிறைக்குள் இருந்திருந்தால் நடத்தைகள் காரணங்களாக நம் குடும்பத்தோடு வெளியே சென்றிருப்போம், மன்னரிடம் மன்னிப்பு கேட்டிருப்போம், நம் குடும்பத்தோடு இணைந்து அழகான வாழ்க்கையை நடத்தி சிறப்பூர்ணம் வாழ்ந்த அடையாளத்தை திருத்தி அதில் நம் வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம் என ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். வெகு நேரமாகியும் இவர்கள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த மன்னரின் வாக்கை ஏற்று பெருத்த காடை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோ சற்றென்று இந்த முன்னாள் மந்திரிகள் சூழ்ச்சிகள் செய்தார்கள் அல்லவா, அவர்களோடு சேர்ந்து ஏன் எங்களை இப்படி மாட்டிவிட்டீர்கள், உங்கள் பேச்சை கேட்டு எங்கள் வாழ்நாளை வீணடித்து விட்டோமே, இனி எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை தான் உங்களால் கிடைக்கப் போகின்றது என புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சற்றென்று அவர்களும் சிறு ஆலோசனை சொல்கிறார்கள். நாம் எப்படியாவது தப்பித்து விடலாம் என. இவர்களுக்கு தெரியாது இங்கு மாட்டிக்கொள்ள போவது. அங்கு யார் வந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மூலைக்கும் சென்று விட முடியாது. மக்கள் அனைவரும் ஒன்றாக வந்து விடுகிறார்கள். சற்றென்று நெருங்கி விடுகிறார்கள். அந்த கூட்டத்தை பிடித்து விடுகிறார்கள். பிடித்து அவர்கள் அனைவரும் கட்டி வைக்கப்படுகிறது. இனி என்ன நடக்கப் போகும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த மன்னரிடம் தகவல் சென்று அடைகிறது. அவரும் வந்து கொண்டிருக்கிறார். இனி என்ன நடக்கும் என்று அடுத்த பதிவில் சொல்கிறேன்.